வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. புதன்கிழமை அதிகாலை 4 மணியுடன் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. போர் நிறுத்தம் எப்படி நடைபெறும் என்ற கேள்வி இப்போது எழுந்துள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட மறுநாளே நேற்று வியாழக்கிழமை தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் துல்லியமான ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளன. தெற்கு லெபனானில் ஐடிஎஃப் துருப்புக்கள் அறியப்பட்ட ஹெஸ்பொல்லா தளத்துக்கு சென்று 2 ஹெஸ்பொல்லா இயக்கத்தினரை அடையாளம் கண்டதை அடுத்து இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் லெபனானில் பறந்து அவர்கள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தின. தாக்குதலுக்குள்ளான ஹெஸ்பொல்லா தளம் முன்பு இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்களின் ஏவுதளமாக செயற்பட்டதாக ஐடிஎஃப் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலதிகமாக தெற்கு லெபனானில் உள்ள சிடோன் நகரில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் 2 தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே போர் நிறுத்தம் புதன்கிழமை காலை அமலுக்கு வந்த பின்னர் நடந்த இந்த தாக்குதல்கள் பற்றி இதுவரை ஹெஸ்பொல்லா கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. இந்த ஒப்பந்தம் பல மாத போரின் பின்னர் ஹெஸ்பொல்லாவால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. குறிப்பாக கடந்த 3 மாதங்களாக இஸ்ரேல் லெபனானுக்குள் தரைவற்றும் வான்மார்க்க தாக்குதல்களை அதிகரித்து ஹெஸ்பொல்லாவுக்கு கடும் சேதத்தை ஏற்படுத்திய பின் காசாவில் போர் தொடரும் நிலையில் ஹெஸ்பொல்லா போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்தது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃபின் தலைவர் ஹெர்சி ஹலேவி நேற்று வியாழக்கிழமை இஸ்ரேலிய துருப்புக்கள் மத்தியில் பேசிய போது, லெபனானில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளால் பல சாதனைகள் செய்யப்பட்டுள்ளன. தீவிர உழைப்பு, உறுதியான முயற்சிகள் மூலம் ஹெஸ்பொல்லாவின் பெரும்பாலான மூத்த அதிகாரிகளையும் அனைத்து தளபதிகளையும் கொன்றுள்ளோம். அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஜனவரி தொடக்கத்தில் ஹெஸ்பொல்லாவின் தளபதிகளில் ஒருவரான ஜவாத் ஹல்தவில் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தினோம். இதில் ஹெஸ்பொல்லாவின் அனைத்து தளபதிகளையும் ஒவ்வொருவராக குறிவைக்க தொடங்கினோம். எம்மிடமிருந்து ஹெஸ்பொல்லாவின் இலக்கு பட்டியல் மிக பெரியது. பட்டியலில் அனைத்து நபர்களும் குறிவைத்து அளிக்கப்பட்டனர். ஹெஸ்பொல்லாவின் முழு கட்டளை சங்கிலியையும் குறிவைத்து தாக்கி அளித்தோம். அதனால் போர் நிறுத்தத்திற்கு முன்னரே நாம் தாக்க வேண்டிய இலக்குகளை எல்லாம் தாக்கி அளித்து விட்டோம் என்று கூறினார். லெபனானுடனான போரில் ஐடிஎஃப் ஒரு புதிய கட்டத்தை நோக்கி நகர்கிறது என்று ஹலேவி குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறிய போது, ஹெஸ்பொல்லா இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையை அவசியமான மற்றும் பலவீனமான நிலையில்தான் வேறு வழியில்லாமல் ஏற்றுக்கொண்டது என்பதை நாம் துல்லியமாக அறிவோம். ஒப்பந்தத்தை பாதுகாக்க நாங்கள் பயன்படுத்திய அதே அதிகாரத்துடன் மற்றும் இராணுவ பலத்துடன் இப்போது அதை செயற்படுத்துவோம். நிச்சயமாக அதற்கு குறைவாக இல்லை. இந்த ஒப்பந்தத்திலிருந்து ஏதேனும் விலகலை ஹெஸ்பொல்லா செய்ய முயன்றால் உடனடியாக எமது தாக்குதல்கள் தொடங்கிவிடும். இது தொடர்பான உத்தரவு எமது வடக்கு கட்டளை தளத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய விமானப்படையின் பங்கு பற்றியும் விரைவில் பேசுவேன். இதை உறுதியாகவும் செயற்படுத்துவோம். இந்த நிலையை அடைய நாங்கள் எடுத்த அளப்பரிய முயற்சியின் காரணமாக இது முக்கியமானது என்று ஹலேவி கூறினார். ஆனால் அதற்கு மேலாக வடக்கு இஸ்ரேலில் வசிப்பவர்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு நாங்கள் இதை உறுதியுடன் செயற்படுத்துவதை அவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள். இது அவர்களுக்கு நமது கடமை, அத்துடன் நமக்கு நாமே செய்ய வேண்டிய கடமை. ஆனால் முதலில் வடக்கில் வசிப்பவர்களுக்கு இது எங்கள் கடமை. எனவே போர் நிறுத்த அமலாக்கத்தில் அசைக்க முடியாத உறுதியுடன் செயற்படுவோம் என்று குறிப்பிட்டார். காசாவில் போர் நடக்கும் வரை தாக்குதலை நிறுத்த மாட்டோம் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்த ஹெஸ்பொல்லாவை எப்படி போர் நிறுத்தத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்க வைத்தது ஐடிஎஃப் எப்படி ஹெஸ்பொல்லாவின் மறுசீரமைப்பு திறனை முடக்கியது? நவம்பர் 27 போர் நிறுத்தத்துடன் முடிவடைந்துள்ளதாக தோன்றும் 3வது லெபனான் போரின் கடைசி தாக்குதலில் ஒன்று ஹெஸ்பொல்லாவின் துல்லியமாக வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தயாரிப்பு தளத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படை ஐஏஎஃப் நடத்திய தாக்குதல். இது ஒரு முக்கியமான தாக்குதல். செப்டம்பர் 23 ஆபரேஷன் வடக்கின் அம்புகள் மூலம் தொடங்கிய இந்த 2 மாத போரின் திரையை மூட இந்த தாக்குதல் ஒரு நல்ல வழியாக மாறியது. போர் மீண்டும் தொடங்கும் சாத்தியம் இல்லை என்று அடித்து கூற முடியாது. ஆனால் என்ன நடந்தாலும் இந்த முக்கிய ஹெஸ்பொல்லா திறனான ஏவுகணை தயாரிப்பு தளத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படை ஐஏஎஃப் நடத்திய தாக்குதல் முக்கியமானது. கடந்த தசாப்தத்தில் ஹெஸ்பொல்லா மேம்பட்ட ஈரானிய தயாரிப்பு துல்லிய வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை பெற முயன்று வந்தது. அவை சிரியாவிலிருந்து லெபனானுக்கு கடத்தி செல்லப்பட்ட போதெல்லாம் இஸ்ரேலிய விமானப்படை ஐஏஎஃப் அவற்றை தாக்கி அளித்தது. இறுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் ஹெஸ்பொல்லா ஏவுகணை உற்பத்தியை லெபனானுக்கு மாற்ற முயன்றது. இது சிரியா வழியாக நீண்டு செல்லும் பாதை வழியாக கடத்தலை நம்பியிருக்க வேண்டியதில்லை என்ற நிலையை ஹெஸ்பொல்லாவுக்கு
சிறிது சிறிதாக ஏற்படுத்தி கொடுக்க தொடங்கியது. லெபனானில் அமைக்கப்பட்ட ஹெஸ்பொல்லாவின் ஏவுகணை தயாரிப்பு தளத்தில் துல்லிய வழிகாட்டப்பட்ட வெடிப்பொருட்கள் அல்லது பிஜிஎம்கள் முக்கியமாக தயாரிக்கப்பட்டன. வழிகாட்டப்படாத ராக்கெட்கள் போலல்லாமல் பிஜிஎம்கள் முக்கியமான இஸ்ரேலிய தளங்களை துல்லியமாக குறிவைக்க முடியும். அதை தயாரிக்கும் தளத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படை IAF-இன் தாக்குதல் அந்த தளத்தை முழுமையாக அழித்தது. அது ஹெஸ்போல்லாவின் திரும்பி வருவதற்கான திறனை கட்டுப்படுத்துகிறது. ஹெஸ்போல்லா அதிக எண்ணிக்கையிலான ஆளற்ற விமானங்களையும் உருவாக்கியுள்ளது. அவை துல்லியமாக தாக்குகின்றன. ஆளற்ற விமான திட்டத்துடன் தொடர்புடைய பல மூத்த ஹெஸ்போல்லா தளபதிகளை IDF குறிவைத்து தாக்கி அழித்தது. IDF செய்தி தொடர்பாளர் ரியல் அட்மிரல் டேனியல் அஹாரி அது பற்றி கூறிய போது, ஹெஸ்போல்லாவின் ஏவுதல் திறன்களை நாங்கள் சிதைத்தோம். அதன் மூலோபாய சொத்துக்களை தாக்கி ஹெஸ்போல்லாவின் தலைமையையும் அகற்றிவிட்டோம். அதன் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு சங்கிலியை சேதப்படுத்தினோம் என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, மறுசீரமைப்பு மற்றும் மறுவிநியோகம் செய்வதற்கான ஹெஸ்போல்லாவின் திறனையும் நாங்கள் இலக்காக கொண்டிருந்தோம். மேலும் எங்கள் நாட்டு எல்லைக்குள் அதன் திட்டமிட்ட ஊடுருவலை செய்வதற்கான ஹெஸ்போல்லாவின் திறனை நாங்கள் கடுமையாக சீர்குலைத்துள்ளோம். அந்த திட்டத்தை அது உன்னிப்பாக செயற்படுத்தும் விதத்தில் தயாரித்திருந்தோம். லெபனானின் பிஜிஎம் தயாரிப்பு தளத்தில் நடந்த தாக்குதல் இந்த போரின் கடைசி செயல்களில் ஒன்றாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதை தாக்கி அளிக்காமல் போர் நிறுத்தத்திற்கு போவதில்லை என்று முடிவு செய்திருந்தோம். போர் நிறுத்தம் செவ்வாய்க்கிழமை அமலுக்கு வருவதற்கு முன்பு இஸ்ரேலிய உளவுத்துறை இயக்குநரகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் IAF போர் விமானங்கள் பெக்காஜெண்டா பகுதியில் இருந்த ஹெஸ்போல்லாவின் மிகப்பெரிய துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தயாரிப்பு தளத்தை தாக்கின என்று கூறினார். ஏவுகணை தயாரிப்பு தளம் 1.4 கிலோமீட்டர் நீளமுள்ள நிலத்தளி உள்கட்டமைப்பில் அமைந்திருந்தது. அதை தாங்குவதற்கு மேற்பரப்பிலிருந்து தரையிறங்கும் ஏவுகணைகள் மற்றும் பல்வேறு ஆயுதங்கள் இஸ்ரேலிய விமானப்படையால் பயன்படுத்தப்பட்டன. அதன் மூலம் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் பயன்படுத்தப்படும் துல்லியமான ஆயுதங்களின் தயாரிப்பு வசதியை ஹெஸ்போல்லா முழுமையாக இழந்தது. இந்த தளம் சிறிய எல்லைக்கு அருகே நிலத்தடி வளாகத்தில் அமைந்துள்ளது என்று IDF கூறியது. சிறிய எல்லைக்கு அருகாமையில் இருந்த இந்த தளம் ஹெஸ்போல்லா ஏவுகணை தயாரிப்பின் ஒரு மையப்புள்ளியாக இருந்தது. இங்கு தயாரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆயுத கூறுகள் ஹெஸ்போல்லாவின் ஏவுகணை சேமிப்பின் முதுகெலும்பாக இருந்தது. கடந்த தசாப்தத்தில் ஈரானிய ஆதரவுடன் ஹெஸ்போல்லாவின் ஆயுதங்களுக்கான உற்பத்தி திறன் அதிகரித்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. சமீப கால ஆண்டுகளில் ஹெஸ்போல்லா ஈரானிய உதவி மற்றும் ஒத்துழைப்புடன் இந்த தளத்தை உருவாக்கி இயக்க தொடங்கியது என்று IDF கூறியது. லெபனான் ஹெஸ்போல்லா செயற்பாட்டாளர்களுடன் ஈரானிய அதிரடிப்படையினர் அந்த தளத்தில் பணியாற்றினார்கள். ஹெஸ்போல்லா இப்போது அந்த தளத்தை இழந்துவிட்டது. இருப்பினும் அதன் பிஜிஎம் உற்பத்தியை மீண்டும் அதிகரிக்க முயற்சிக்கும். ஹெஸ்போல்லா மீண்டும் ஆயுதம் ஏந்துவதை இஸ்ரேல் விரும்பவில்லை. ஹெஸ்போல்லா வரும் மாதங்கள் மற்றும் ஆண்டுகளில் அமைதியாகவும் ரகசியமாகவும் மீண்டும் படையெடுக்க முயற்படும். இதன் பொருள் ஹெஸ்போல்லா மீண்டும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். பிஜிஎம் தயாரிப்பு தளம் மீதான தாக்குதல் ஹெஸ்போல்லா ஒரு பின்னடைவு என்பதில் சந்தேகமில்லை. அது ஹெஸ்போல்லா எவ்வாறு செயற்படுத்துகிறது என்பதற்கான ஒரு ஜன்னலை வழங்கியது. இப்போது அந்த ஜன்னல் மூடப்பட்டுவிட்ட நிலையில் ஹெஸ்போல்லா மற்றொரு ஜன்னலை காலப்போக்கில் எங்காவது திறக்க முயற்சிக்கும்.